குட்டி தலைங்க போண்டாது நம்ம ஒன்று விடுற மாதிரி வேணுமா? ஏன் அதில் அதை ஊற்றிக்கேன் கையில் பிடிக்கிறதுன்னு பாருங்க நான் பார்த்தேன். குட்டி மக்கு போட்டுட்டா அதுவும் வேணுமா? கீழே அதுவும் இஷ்டம். நீ குடிக்கிற மாதிரி இருக்கும். வெண்ணு நிமிந்துடும். உட்காந்து இருந்தாலும் உட்காந்து கொண்டு வச்சுப்பா. கீழே உட்கார வச்சுட்டு நம்ம சேர்ல உட்காந்து ஈஸி இல்லை. ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ பெட்ஷீட் பண்ணி போடுறாங்க. நான் சேர்ல பண்ணுறேன். அந்த கீழே உட்காந்து ஈஸியாக இருக்கும். முக்கின்னு வர சொல்ல போயிட்டேன். இப்போ நினச்சி நான் சொல்லிடுவா. கை துடைக்கணும் உனக்கு ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நான் ஆன் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணா இவளுது நல்லா இருக்குன்னு சொன்னேன். சொன்னாலும் சொல்லிட்டா நல்லா இருக்கு. ஒரு உடம்பு உட்காந்துங்க. எனக்கு தெரிஞ்சு வெளுத்து சீக்கிரமாக ஆகிடும்னு நினைக்கிறேன். எஸ் ஏய் பின்ன நீ தண்ணியெலாம் ஊற்றுறல பரவாயில்ல. எதுனாலும் நடத்தி நிறைய பாடி ஒன்றும் இல்லை அபட்டமாக தெரியுது. இழுத்த சொல்லு போண்டா.
போண்டா பஜ்ஜி அது எல்லாத்துக்கும் ரீசனோட தானே வச்சுருப்பேன். தெரியுது எனக்கு தெரியாது அவங்க கூட வாக்கே மறைச்சிட்டேன். இதான் இருக்கேன். நீட்டாக இருக்கு. சரியான முடியாது சின்ன வயசுல. நில்லு ஏதாச்சும் உடம்பு குறையும். வாய்ப்பில்லை. நிஜமா இந்த ஜீன் அதுதான். குறைஞ்சிடும். இப்படியா இருந்த நீங்க ஒரே ஒரு பிரச்சனை தான் சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் பயங்கரா இருக்கு. சாஃப்டா எவ்வளோ பெரிய அரிசியா? அரிசி ஊற வைப்பேன். ஒரு நாளைக்கு வீட்டில் ஒரு வேலை செய்யணும். சரி நான் ஒரு நாள் கூட செஞ்சுருக்கேன். அதெல்லாம் செஞ்சுட்டா ஏன் போட்டா அப்படியே நினைச்சு போச்சு. இது வேற எதுக்கு அதில் வெயிட் அப்படின்னு. ஓ சரிடா. நான் எடுத்து தரேன். நீ கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோ. நான் லைன் பண்ணி தரேன். காஃபி மட்டும் ப்ளீஸ். இன்னும் பார்த்துச்சுனா இதெல்லாம் வேற அக்காவுக்கு வந்துச்சுதாரு. அது வேற. அதுக்கும் இதுக்கும் நிறைய மாற்றம் உண்டு. எடுத்துக்கொண்டே வந்து
இதெல்லாம் அப்படி பார்த்துருக்கா? நான் யோசிச்சேன். இன்னும் யோசிச்சு நீ பண்ணி பாரு. நீ பண்ணி பார்க்கலாம்ண்ணா ஒரு டைம். ஃப்ரெண்ட்ல துணி மட்டும் காய வச்சிரு, மழை வந்துடும். அது எழுதிட்ட யார் தான் எனக்கு நினைக்கிறியா? ஆமாம் எழுதிட்ட. அதான் சித்தி அந்த மாதிரிலாம் இல்லை. ஐயோ அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்தந்த கஷ்டம் தெரியுமா? என்ன சொல்லு கேட்கல. சாப்பிட்டியான்னு கேட்டேன். உனக்கு கேட்டா? என் பாதி ட்ரெஸ் நினச்சிச்சு. சரி ஒன்றும் இல்லைடா முடிஞ்சிருச்சு. மீதி ட்ரெஸ் ஆமா அப்ப சொன்னா திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும். கோல்டன் வேர்ட்ஸ்லாம் ரிப்பீட் பண்ண முடியாது. கலந்து சாப்பிட்டேன்னு கேட்டேன். டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போ. காஃபி மட்டும் வந்தால் சரி. நீ நவந்தாடா அது போவோம். மேலே உட்காந்து கீழே நிஜமாலுமே அப்படி நினச்சிருக்க மாட்டேன். சும்மா சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கால் போக முடியுது. வீட்டிலே எது சொன்னாலும் செய்யறது இது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா புரியல. நீங்கள் வீட்டில் எது சொன்னாலும் செய்யறது ஒன்றே ஒன்று தான் சொல்லுங்க. எந்த வேலை சொன்னாலும் செய்யுது. அந்த மாதிரிலாம் இல்லை. இவன் வீட்லேயே இருக்க மாட்டான். ஆடு மாடு அவங்க ஆட கூட போயிடுவாங்க, அவங்க அம்மா கூட போயிடுவாங்க. நிஜமாக அவங்க போனாலே நிஜமாக ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த ஆடு மாடு மேய்து பார்க்கவே. வெயிலில் வெயிலில் மட்டும் காமிச்சிடாது. வெயிலில் காமிச்சு வர்றது அப்போ தான் இப்படியெல்லாம் வெள்ளம் போக மாட்டோம்பா. பிளாக் ஹக். நிஜமாலுமே மார்னிங் தான் ஹேர் வாஷ் பண்ணி போண்டா. அழுக்காக இருக்கு மண்டை. நானும் அது பார்த்தேன். நான் மார்னிங் தான் பண்ண சொன்னேன். 3 டைம் பண்ணக்கா. 3 டைம்ஸ் பண்ணிங்களா? என்ன ஷாம்பு? சன்சில்க்கு. சன்சில்க்கு. ஆஹா நான் எத்தனை டைம் பார்த்துருக்கேன். எத்தனை பேர் அந்த வார்த்தைகள் ஆன்டி டேண்ட்ரஃப் ஆகுது. யூஸ் பண்ணுறேன். வாட்டர் கேன் எடுத்து சொன்னேன். அதுக்கு என்ன இங்கே தான் அங்கே போது. நீ இங்கேயுமே உட்காரலாம். பரவாயில்ல. இங்கேயே உட்காரு. அது ஓப்பன் பண்ணி தான் இது பண்ணேன்ப்பா. அது ஒரு நீங்கள் சட்டத்தனம் பண்ணால் நாங்கள் ஒரு சட்டம் என்னமோ பண்ணுங்க. ஊற்றிடுவோம். நிஜமாலுமே இது சீரியஸாக சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. 14 மினிட்ஸ் தான் வந்து உணவுலாம் கிடக்குது. மாட்டேன் உங்களை மாதிரி அதிகமாக வாயா பேசுது. நல்லாவே பேசுவான். ஒன்றும் தெரியல. வாயினா அப்படி சண்டை போட மாட்டா, அடிச்சிருவா. மற்றவங்களெல்லாம் தம்பி போட்டு வாங்குவா. அடிக்கலைன்னா சரிதான். அடுத்த டைம் வந்தால் என் மச்சான தான் போட்டு போகணும். வேண்டாம் இருக்கிறத பார்த்தா தான் அது வேறையா. ஏன்
கோதுமைக்குங்க. அதுக்கு அதுக்கு இல்லை உங்களுக்கு மட்டும். எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சிருக்கியா? சரி நான் பால் சாரி. டீயில் ஒழுங்காக சர்க்கரை போட தெரியல, அம்மா பேச்சு பசங்க. அவங்க ஃப்ரெண்ட் எப்படி தான் இருப்பாங்க. என்ன விட்டா கூட நான் ஒழுங்காக டீ போடுவேன். அவங்க ஃபேமிலியில் அப்படி தான் போய் குடிப்பாங்க. டீ போட தெரியுமா? தனியாக ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்படிலாம் இல்லையே. காலையில் போக வேலூருக்கு போய் தான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் எடுத்துக்க காது எங்களுக்கு போய் ஹேர் போட்டுன்னு சொன்னால் யாரும் போட்டாங்க. இது இதுக்கு ஹேர் போட்டுன்னு சொன்னால் நீ இவ்வளோ பொட்டுலப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. எங்கே சொன்னா அவள் தான் ஆர்கியூ பண்ணுவா, இவன் எதுவுமே பண்ண மாட்டான். நிஜமா இதுவும் போட்டு பூட்டு போட்டு பூட்டிட்டாங்க ஃப்ரண்ட்டில். அப்பாடி யோசிச்சு பாரு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகி சீரியஸ் கண்டிஷன் போயிருந்தா எங்கள் அப்பாவே புடி சொல்லி புதைச்சிட்டு இருப்பாரு. அதிகமான அப்பாடி பயம். நிஜமாக இன்னமும் எங்கள் அப்பா வெளியே போகாம இருக்காரு. 2 months ஆயிடுச்சு எங்கள் அப்பா வெளியே போயிட்டு. எங்கேயும் போகிறது கிடையாது, கடைக்கு கூட போக மாட்டாரு. கடைக்கு கூட போ, அவ்வளோ பயம் எங்கள் அப்பாவுக்கு. ஏய் ஸ்க்ரீன் போடலையா, க்ரீம் போடலையா அவளுக்கு? அது வேறையா? அதை நீ ஏன் பண்ணிடு? வேண்டாம் வேண்டாம், எங்கள் போண்டு அழுவ அப்புறம். நீ பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும், கொஞ்சம் பண்ணி விட்டுரு. நீ பண்ணாலே ஆமாம் கேமரா தகுந்த மாதிரி நீ விளையில, உனக்கு தகுந்த மாதிரி கேமரா. இன்னும் செல்ஃபி ஸ்டிக்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எங்கே நின்று வேணா அடிச்சுன்னு கிடக்கலாம்ல. ட்ரெஸ்ஸில் துடைச்சிக்கோ படி.
ஒன்றும் இல்லை போண்டா கிளாஸ் போட போண்டா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு தலை எப்படி கசக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கிளாஸ் போறியா? இங்கே தான் இருக்கிறாங்க வேலை சித்தி. அடர்த்தியாக இருக்குல்ல சொன்னாலும் அது விஷயம் தான். தமிழ் சொன்ன முக்கியமான இடம் இருக்கும். அங்கதான் எரியுது. அங்கதான் எரியும். எவ்வளோ முடியுது பாரு. அதுக்கு தெரியாது, ஏன்னா அது ஒயிட்டாக இருக்காங்க, அது ரொம்ப தெரியாது. இருந்தாலும் பேசலாம் எனக்கு அப்படியே தெரியும். எல்லாருக்குமே இருக்கும், அது எடுத்து தான் தெரியும்.
போடுங்களா இல்லையா? மூணா இருக்குது இப்போதான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு. ஒருவேளை அதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும், அதனால தான் எரியிற இது வந்து இதுவா? என்ன பண்ணுறது க்ளீனாக அது பேக் எடு, அந்த பேக் எடுத்துக்கோ. கம்பல்சரி 2 டைம் பண்ணோம். நீங்கள் ஒரு டைமுக்கே கற்றுட்டீங்களா? ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம். 3 டைம் கூட பண்ணோம். இதில் வாய் ஷேவ் பண்ணுறது, மூக்கு ஷேவ் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாதா? இங்கே மண்டிக்குன்னே போடலையே, பியர்டுக்கு தான் போட்டிருக்கோம். அதை விடவே இது ஒன்றும் பெருசு கிடையாது. அதை விடவே இது நெக்கமான இடத்து. ஓ, பியர்டு ரொம்ப சென்சிட்டிவா? ஆமாம். என்ன இப்படி கேட்ட? எனக்கு தெரியாதுல்ல. கம்பல்சரி எப்போ ஷேவ் பண்ணாலும் ஃபேஸ் ஷேவ் பண்ணணும். ஏன் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க, அதுவும் நீங்க தான் சொல்லிடுங்க. எனக்கு தெரியாதுல்ல. இது தெரிஞ்சுக்கலாம். சரி, நான் தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்ல பார்த்தா வந்துடும்ல. செட்னா ஹேர் ஃபஸ்ட்டு ரீசன் அப்படி ஒன்றும் இல்லையே. நீங்களாம் சரி, மொட்டை காயத்துக்குள்ளே டக்குன்னு வலிச்சிரு. அவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்படியே சிம்பிளாக நினச்சிட்டு என்ன முடிய போட்டு நான் உன்னை வச்சு ட்ரை பண்ணட்டா? வேண்டாம். எல்லாரும் ஒரு தங்கச்சி தான் பார்த்துருக்கோம். அப்படியே அஞ்சலி இல்லை சொல்ல, லைட்டாக ட்ரை பண்ணாண்டா. நீங்களாம் கற்றுக்கிட்டீங்கன்னா எனக்கு அந்த வேலையே கிடையாது. நானே பிடிச்சி அடிச்சு விட்டுறேன். ஆட்டாதடா போண்டா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா. நீ ஒரு வாட்டிக்கு இவ்வளோ லேட் பண்ணனா எங்கள் அப்பா அப்படி ஷாக் ஆகிட்டாரு. அதான் வந்து இல்லைக்கா, பாதி நேரம் அத்தைச்சாங்கக்கா. அரட்டை அடிச்சுமா, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஆட்டாத உந்தில் லைனில் போகிறதுலே தப்பு இல்லைவா? நீ கண்டினியூ பண்ணு. நம்ம கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் அது பெருசாக தொடச்சிக்கோ. அங்கேயே லைன் போட்டியா அஞ்சலி? யாருக்கும் நான் லைன் போடல. கூட ஐ வில் ட்ரை டா. ஏய் வேணாம், ஆல்ரெடி லேட் ஆகுது. இன்னைக்கு ரொம்ப டயர்டாக சார் வேலை செஞ்சுட்டு வந்தால் அப்படி நீ எங்கள் செல்ல மூஞ்சில் தான் முடிச்சுன்னு நினைக்கிறேன். கொடுவா கத்திலாம் பார்த்துட்டேன் நினைக்கிறேன். நான் அதுக்கு தான் நான் எங்கன்னா போனேண்ணா, அப்படியே நின்று நீ ஏன் தடுத்த? விட்டுன்னு வச்சுக்கேன், தடுக்காமல் விட்டுருக்கணும். எங்கே போயிருப்பேன்? என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருக்கலாம். எங்கே போயிருப்பேன்? சின்ன அடிப்பட்டா கூட யார் பொழிப்போம்? அழகாக 32 பழத்தில் நோண்டி தொலைச்சிருப்பாங்க. அப்பா இன்னைக்கு சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கேன் என் வீட்டை பற்றி. யார் போன வருஷம் நினைக்கிறேன்? வேலை பண்ண ஒருவேளை கிளிசரின் இருக்கிறதால அன்வாட்டட் வருமோன்னு நினைக்கிறேன். கிளிசரின் வந்து ஒரு காம்பவுண்ட். நம்ம கண்ணில் பட்ட தண்ணீர் வரும்ல, கண்ணீர் வருமே, அது வந்து கண்ணில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே கொண்டுட்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்கலாம். என்னடா
நீ வேலை பண்ண நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணணும் சொல்லு. நீ என்ன பண்ணுறது? சார்ஜர் போட்டு வர பார்ப்போம். நீ எப்படியும் திருட தான் போகிறப்போ. இந்த மாய சீரியல் முடிவே வந்து அப்படிங்க. எத்தனை வெப் சீரிஸ்? எபிசோட போயிட்டே இருக்குது. போ போ அதான் நான் 26 வந்திருக்கேன். போக போடி. காமெடி பண்ணிக்க நீ அவனை கை ஓதுறது. என்ன இது நான் பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. நிஜமாக பண்ணுறேன். வேலை செஞ்சுட்டு வரலாம். கண்ணை கை நடுக்க இப்படி தான் கொடுக்கணுமா? நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு சப்மிட் பண்ணியே ஆகணும். அதனால தான் வந்தேன். இல்லைன்னா நாளைக்கு வரான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரே வார்த்தை. போண்டா பாப்பா இந்த போண்டா இப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். என் மண்டே தெரியுது. போடி. அப்ப சும்மா சொல்றாங்க பாருடா. அட எதனா பண்ணி பார்த்துப்பா. அது மட்டும் தான் நான். ஆனால் அது பண்ணுறது கூட அப்படியே இருக்காங்க. அப்போ எதுக்கு எனக்கு இப்போ They started palm. யார் அனுப்பலையா? எவ்வளோ நாள்? மூஞ்சில குத்தேன். எத்தனை நாள் பேசணும் தெரியுமா? தலைவலி ஆயிடுச்சு. யாரே இவன் அடி உதவும் வாங்கிட்டாரு. எவ்வளோ ப்ராப்ளம் மீறி நான் இதை பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. இதனாலயா? ஆமாம், எவ்வளோ சொந்தம் தெரியுமா? எவ்வளோ காசு குடிச்சு வேலை தெரியுமா? ஏன் நான் அப்போவே கேட்டேன் இதுங்கிட்ட. அது மாதிரி எந்த வீட்டுக்கு இவ்வளோ பாருங்க. அந்த வெளியில் விசாரிச்சுட்டு இவ்வளோ தராங்க அவ்வளோ தராங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ பண்ணி சொல்லுங்க அப்படி. நீ வாய் கொடுப்பாலே இப்போ எதுனா வெளியிருந்து வர கொடுப்பேன். இங்கே கேட்பாரு. இல்லை அவங்க நினப்பு தான் உனக்கு குழப்பிக்கணும். இல்லை ஹேருக்கு அவ்வளோ தராங்கம்மா. நிஜமாக ஏதாச்சும் தான் வேணும். இல்லைங்க அப்படியே கேட்குறாரு. அப்படி இது பண்ணி எதுக்கு சாப்பிடணும்? எனக்கு அந்த அவசியம் இல்லைல்ல. அவர் கேட்குறாரு. அடிபட்டு போச்சு தானே. இல்லைடா இல்லைடா. அது எனக்கு வைக்கும்போது எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு வேணால் சேல்ஸ் பண்ணி தராதான்னு கேளுங்க. அது எனக்கு வேணால் சேல்ஸ் பண்ணி தராதான்னு கேளு. எவ்வளோ வேணா இருக்கும். என்ன நீ தானே பொண்ணது? பண்ணுப்பா. ஐயோ நீ என்ன பண்ண தெரியுமா? அந்த பேஸ்ட்டை மட்டும் தொடச்சி விடுறேன். அண்ணா வலியுது. அங்கே பையன் பண்ணுறா எனக்கு செம பெருசுப்பா. என்ன அழுவ வச்சு நீ அழுவ மாட்டேன். இது என்னால் பட் நோ சாரி. இப்படியா? நோ எனக்கு பயமாக இருக்குப்பா அந்த மாதிரி பிடிச்சா. ஓகே ஓகே. ஆமா அப்புறம் என்ன வருது? என் காலை மறுத்து போச்சு. போதுடா. எப்படி பண்ணுது? எப்படி போட்டது? அது லைட்டாக அந்த இது நாங்களாம் சாப்பிட்டேன். சரி ஓகே நீ போகலாம். முதல்ல அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. அக்கா அந்த மாதிரி உடையாந்துட போச்சோம். அது வேற ஒரு பக்கம் டென்ஷன். ஓகே டன் போட